ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் அருமையான ஹெல்த்தியான ஓட்ஸை வச்சு லட்டு பண்ண போகிறேன். இந்த லட்டை நெய் இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், வெல்லம் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த லட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. இதை டெய்லி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். இங்கே நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், 1 கப் பாதாம் எடுத்திருக்கேன், 1 கப் சீடு இல்லாத டேட்ஸ் எடுத்திருக்கேன், 5 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இங்கே நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். கப்பில் ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் பாதாமும் டேட்ஸும் எடுக்கணும். ஓட்ஸை ஒரு 3 நிமிஷத்துக்கு கலர் மாறுற வரைக்கும் கைவிடாமல் வறுக்கணும். இந்த லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த லட்டை டெய்லி சாப்பிட்லாம். இப்போ இது 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன், கலரும் மாறி இருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ கடாய் சூடாக இருக்குது, அதிலே 1 கப் பாதாமியும் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாமியும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ பாதாமும் கலர் மாறி இருக்கு, இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாதாமும் நல்லா ஆறட்டும். ஓட்ஸ் நல்லா ஆறி இருக்கு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பாதாமும் நல்லா ஆறிருக்கு. இப்போ இந்த பாதாமையும் நல்லா பொடியாக அரைச்சிக்கிறேன். பாதாம் அரைக்க சொல்ல விட்டு விட்டு அரைங்க, ஒன்றா அரைக்கக்கூடாது. பாதாம் அரைச்சிட்டேன். இப்போ இதை அரைச்சி வச்ச ஓட்ஸில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேட்ஸையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். டேட்ஸ் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி வச்சுருக்கேன் ஓட்ஸ் பொடியிலையும் பாதாம் பொடியிலையும் இதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதில் எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் தேனையும் சேர்த்துக்கிறேன். தேனையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை லட்டு பிடிக்கலாம். இதை லட்டு பதத்துக்கு நல்லா உருட்டிக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக பிடிச்சிக்குங்க, பெருசாக வேணால் பெருசாக பிடிச்சிக்குங்க. இப்போ இதை டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணிக்கிறேன். லட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நான் எல்லா லட்டையும் செஞ்சுக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான லட்டு இங்கே ரெடியாக இருக்குது. லட்டு வந்து டெய்லி எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு தேவையான அயன் ப்ரோட்டீன் டெய்லி நம்ம கிடச்சிடும். லட்டை பாருங்கள் புட்டு காமிக்கிறேன், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த லட்டை வந்து பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.